அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனில் எல்லாரும் எவ்வளோ பிஸியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம அதை விட ரொம்ப பிஸியாக இருக்கோம்ல. எக்கச்சக்கமான கவுன்சிலிங் இப்போ தான் டீம்டு யூனிவர்சிட்டியோட சாய்ஸ் செலெக்ஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஷெடியூலும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஷெடியூல் வந்துருச்சு, ஷெடியூலுக்கு உண்டான ரூல்ஸ் வந்துருச்சு, என்ன சீட்டு வேக்கண்ட் இருக்குன்றத சொல்லிட்டாங்க. அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்றதை பற்றி சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை ரவுண்டு 3 அப்ரோச் பண்ணுற மிக மிக முக்கியமான ஆளுன்றவங்க ஏற்கனவே ஜாயினில் இருக்கிறவங்க, சரிங்களா? இன்னொன்று புதுசாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க, ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணோம், சீட்டு கிடைக்கல, அது என்ன, அது இல்லாமல் இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுது, சாய்ஸ் ஃபில் போடும்போது என்னென்ன பாயிண்ட்லாம் நீங்கள் கெப்ட் இன் ஒரு மைண்ட், அந்த மாதிரி மைண்டில் இருக்கணும். அப்புறமேல இதுலேருந்து அடுத்தடுத்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். லென்த்தியாக வீடியோ வரக்கூடாது, சீக்கிரமாக முடிச்சிடணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் விஷயம் இருக்கிறதுனால அது வந்துகிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, ரைட்? ஃபஸ்ட்டு நான் ஷெடியூல் சொல்லிடுறேன். ஷெடியூலில் இருக்கிற முக்கியமான அப்டேட்டை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸை நீங்கள் ஒரு தடவை பார்த்துடுங்க. ஸோ நம்ம நிறைய சீட் மேட்ரிக்ஸில் கட் ஆஃப் பற்றி நிறைய சொல்லுவோம். பட் நான் ஒரு கட் ஆஃபை சொல்லி அந்த கட் ஆஃபில் எதுவும் தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் எல்லாத்தையுமே சொல்லுவோம். இருந்தாலும் கூட சேஃபாக சொல்லணும்னு நினைக்கிறத விட இங்கே இருக்கிற ரியாலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் மட்டும் தான் நான் ஆசைப்பட்றேன், சரிங்களா? பியூர் கவர்மெண்ட் காலேஜில் 32 இடங்கள் இருக்குது. இது இல்லாமல் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இருக்குது. ஈவன் எந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, சரிங்களா? அடுத்து கவர்மெண்ட் கோடைன் செல்ஃப் ஃபினான்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காலேஜ் நேம்ஸு 22 கல்லூரிகளில் மொத்தம் 103 இடங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன், 100 சீட்டுக்கு மேலே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லேயோ இல்லை கவர்மெண்ட் கோட்டால் கண்டிப்பாக 100க்கு மேலே சீட்டு வரும்னு சொன்ன மாதிரி அழகாக வந்திருக்கு. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸ் 103 இடங்கள் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 58 இடங்களும், கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 12, மலையாள மைனாரிட்டியில் 3, தெலுங்கு மைனாரிட்டியில் 11 இடங்களும் சீட்டு வேக்கண்ட் வந்திருக்கு, சரிங்களா? இது இல்லாமல் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டால 47 இடங்கள், சரிங்களா? அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால 46 இடங்கள், தெலுங்கு மைனாரிட்டியில் 8 இடங்களும், என்ஆர்ஐ கேட்டகரியில் 51 இடங்களும் சீட் வேக்கன்சி இருக்குது. இது இல்லாமல் ஈவன் செல்ஃப் ஃபினான்ஸில் என்ஆர்ஐ கேட்டகரியில் 159 இடங்கள் வேக்கன்சி. ஸோ மொத்தமாக நமக்கு இருக்கிற வேக்கன்சின்னு ஒரே லைனில் சொல்ல போனால் பியூர் கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா மொத்தமாக கூட்டி படித்து பார்த்தீங்கன்னா 182 இடங்கள் மட்டும் இருக்குது. அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டுமே பார்ப்பவர்களுக்கு 32 இடங்களும், செல்ஃப் ஃபினான்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு 103 இடங்களும், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷ்னலாக ஒரு 47 சீட்டும் போஸ்ட் மாதிரி கொடுக்குறோம். பட் எந்த கம்யூனிட்டியில் எந்த கேட்டகரியில் சீட் வேக்கன்சி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. யாரும் தெரியும், நாளைக்கு தெரியும், இன்னைக்கு தெரியுது சொல்கிறாங்கன்னா அது வாய்ப்புகள் இல்லை. பட் எனக்குன்னு ஒரு தோராயமான கால்குலேஷன் பார்த்தா நிறைய கம்யூனிட்டி, எல்லா கம்யூனிட்டிலுமே சீட்ஸ் வேக்கன்சி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸ்பெஷலாக எதுலன்னா எஸ்சி எஸ்டியில் சீட் வேக்கண்டாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லை கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஸோ எனிவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் நான் அந்த டேட்டாவை சொல்லணும். ஸோ இது சீட் மேட்ரிக்ஸ். சீட் மேட்ரிக்ஸை விட இந்த ரவுண்டை பார்ட்டிசிபேட் பண்ண போகிற மிக முக்கியமான மாணவர்களாக நான் பார்க்குறது ஆல்ரெடி கையில் சீட் வச்சிருக்கிறவங்க, சரிங்களா? அவங்க ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடான காலேஜாக இருக்குது, எனக்கு அப்கிரேடேஷனே வேணான்னு சேஃபாக போயிட்டீங்க, பிரச்சனையே இல்லைன்னா விட்டுருங்க, அவங்க அந்த கவுன்சிலிங் பக்கமே வந்துடாதீங்க. பட் ஏற்கனவே இருக்கிறீங்க, இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். கண்டிப்பாக சாய்ஸ் செலெக்ஷனை தவறுதலாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எம்பிபிஎஸ்லேருந்து பிடிஎஸ் போனதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்களுக்கு அதோட அவேர்னஸ் இல்லாமல் தவறு பண்ணிட்டீங்கனாலும் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும்னு மட்டும்தான். பட் ஒருவேளை எதுக்காக அந்த ஜாயின் பண்ண கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க, டெபாசிட் கட்டியிருக்கிறாங்க, எல்லாமே சரியா. இப்போ ஒருவேளை மாப்பப் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இன்னொரு காலேஜுக்கு போகிறோம்னு நினச்சி வேணான்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க இல்லையா, அதுவும் போய்டுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் முக்கியமானவர்களே மிக மிக முக்கியமானவர்கள் ஏற்கனவே சீட்டு வாங்கினாங்க. ஒருவேளை புதுசாக அலாட்டான என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 lakh டெபாசிட் கட்டிப்போம், போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி விட்டு போகிற மாணவர்கள் நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. யூ லூஸ் ஆல் த திங்ஸ். ஈவன் தோ ஃபர்தர் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸ்டே ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்டேவுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் நாட் ரிப்போர்ட் போனீங்கன்னா டெபாசிட் போயிடும். ஏற்கனவே ஜாயிண்ட் கேண்டிடேட்டாக இருந்தால் டியூஷன் ஃபீஸும் போயிடும். இதுதான் அதில் முக்கியமான பாயிண்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரூல்ஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஷெடியூலை சொல்லிடுறேன். காலைல 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது, 11 மணிக்குள்ளே, சரிங்களா? 11 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள்
சரி, 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லிங்னஸ் கொடுக்கணும். மேபி பேமெண்ட் 1000 ரூபாய் கட்டுறதோ இல்லை 1 lakh கட்டுறதோ 30,000 கட்டுறதோ வாட் எவர் த மணி யுவர் பார்ட்டிசிபேஷன் நியூ அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை கட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி உள்ளே வந்துடணும். 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள. மெயினாக இதை வந்து எதுக்காக வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லிங்னஸ் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நான் அடுத்த ஒரு பாயிண்ட்ல சொல்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்தவரை 12ஆம் தேதி 12 மணிக்கு ஆரம்பிச்சு 14ஆம் தேதி 5 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லாக்கிங்லாம் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் லாக் பண்ண முடியும். எம்சிசி மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நாள் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே இல்லை கடைசி நாள் லாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? ஏன்னா எப்போதுமே உங்கள் டிசிஷன் ஆல்வேஸ் வி ஆர் டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்க உங்கள் டிசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாப்பப்ரவனோட ஷெட்யூல் கொடுத்தாச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்துடுதுங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து 16ஆம் தேதிங்க. நீங்கள் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது 17லேருந்து 23. 23ஆம் தேதியோட உங்களுடைய மாப்பப்ரவண்ட் கவுன்சிலிங்கோடைய ஷெட்யூல் வில் பி ரிப்போர்ட்டட். அப்போது நமக்கு 15ஆம் தேதி சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை பார்த்துட்ட பிறகு டீம்டு யூனிவர்சிட்டி ரிப்போர்ட்டிங் போகிறதுக்கு 2 நாள் டைம் இருக்கும். அதனால் இப்போ நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கு போகலாம். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியை பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, பட் ரொம்ப கேர்ஃபுல். ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ கூட பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி, நான் டீம்டில் சீட்டு கிடச்சிட்டா என்ன பண்ணணும், தமிழ்நாடுலேயும் சீட்டு கிடச்சிட்டா என்ன பண்ணணும். 4 கேள்வி தான். ரெண்டு கம்பேரிசன் இல்லை 3 கம்பேரிசன் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் எம்சிசி, இன்னொன்று டிஎன் மெடிக்கல், இன்னொன்று சென்டாக், இன்னும் யூபி. இது மாதிரி பல்வேறு கவுன்சிலிங்க எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எதை ஃபஸ்ட்டு, எது செகண்டு, இல்லை எதுலேயுமே டெபாசிட் இழுக்கக்கூடாது, டியூஷன் ஃபீஸ் இழக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம சொல்ல முடியுதான்னு பார்க்குறோம். இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கா வந்து நேரில் பார்த்துருங்க. நான் இந்த ரவுண்டோட கவுன்சிலிங்கில் 3rd ரவுண்டோடைய ரூல்ஸை மட்டும் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, அலாட் ஆகிடுச்சு, அலாட் ஆகலை, இது மாதிரி யாராக இருந்தாலும் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, திரும்ப படிக்க சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்கிரேடேஷன் பர்மிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்கிரேடேஷன் பர்மிட்டட். அதே போல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, 2வது ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லிங்னஸ் கொடுங்க. நீங்கள் வில்லிங்னஸ் கொடுத்தா தான் நாங்கள் விர்ச்சுவல் வேகன்சியில் கன்சிடர் படிப்போம்னு செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. 3rd பாயிண்ட், இது வரைக்குமே நான் கலந்துக்கவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கலந்துக்க போகிறேன் அப்படின்னாலும் கலந்துக்கலாம். அதுதான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. பட் மெரிட் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும். அடுத்து கேண்டிடேட் விஷ் டு ரீடைன் த சீட். கண்டிப்பாக எனக்கு வந்து சீட்டை மாற்றுற ஐடியாவே இல்லை, இந்த காலேஜ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணவே வேணாம்னு சொல்கிறாங்க. அப்கிரேடேஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டு மார்க்கு பொருத்தமாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு காலேஜுக்கு அப்கிரேடேஷன் ஆகும். அப்கிரேடேஷன் ஆகிற பட்சத்தில் நீங்கள் பழைய காலேஜிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ரவுண்ட் 2ல அப்கிரேடேஷன் ஆகிருக்காது, ரவுண்ட் 3ல அப்கிரேடேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி அப்கிரேடேஷன் ஆனிச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் 1லேருந்து டேரெக்டாக நீங்கள் ரவுண்ட் 3ல இருக்கிற காலேஜுக்கு போய் அப்கிரேடேஷன் ஆகணும் தான் ஒன்றும், திரும்ப நீங்கள் வெக்கேட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட் அலாட் பண்ணிடுவாங்க. ரைட்? இதெல்லாம் நம்ம பல தடவை சொல்லியாச்சு, நீங்களும் கேட்டிருப்பீங்க, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்கிரேடேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் ஹைலி சென்சிட்டிவ் மேட்டர். தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. ஆல்ரெடி ஜாயின்டு கேண்டிடேட். ரைட்? ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷன் அன்அலாட்டட் கேண்டிடேட் நாட் ஜாயின்டு கேண்டிடேட். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முக்கியமான பாயிண்ட் உங்களை கொடுக்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அலாட்மெண்ட் வந்து டிசைனிங் ஆர்டர்லாம், அசெண்டிங் ஆர்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஓகே. எனக்கு உங்களுக்கு டிசைனிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் நல்லாவே தெரியும். கேன் ஜாயின் ரவுண்ட் 3 கேன் நாட் பி அப்கிரேடட் சைட். முக்கியமான பாயிண்ட், நீங்கள் 3வது ரவுண்டில் ஒரு பிடிஎஸ் சீட்டோ எம்பிபிஎஸ் சீட்டோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு காலேஜில் நீங்கள் பாட்டு அலாட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ரிப்போர்ட் பண்ணலன்னா வந்து என்னது டெபாசிட் லூஸ் ஆகிடும். ஈவன் என்னது அப்கிரேடேஷன் அலவுடு கிடையாது, ரிசைன் பண்ணுறதுக்கும் அலவுடு கிடையாது. அதே போல் கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் ரவுண்ட் 3 அலாட்டட் சீட். நீங்கள் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பனிஷ்மெண்ட். கேண்டிடேட் பார்ட்டிசிபேட் ரவுண்ட் 3 பட் வேர் அலாட்டட் சேம் சீட் வில் பி கன்சிடர் ரீட்டைன். ரவுண்ட் 3ல உங்களுக்கு புதுசாக ஒரு சீட் அப்கிரேடேஷன் ஆனிச்சுன்னா அந்த சீட் ரீட்டைன் வந்துருச்சுன்னா அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் ஃபர்தர் ரவுண்ட் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, ரவுண்ட் 3ல நீங்கள் உங்களுக்கு சீட்டு ஒன்று கிடைச்சிருச்சுன்னா ஃபர்தராக ரவுண்டுக்கு எலிஜிபிளும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் சாய்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் எல்லாரும் சொல்கிறோம், நானும் அதை தான் சொல்கிறேன். ரைட்? விர்ச்சுவல் வேக்கன்சினா அது ஒன்றும் இல்லைங்க. விர்ச்சுவல் வேக்கன்சி ரியல் வேக்கன்சியாக கிடையாது. விர்ச்சுவல் வேக்கன்சின்ட்டு ஒரு குவான்டிட்டியும் கொடுக்க மாட்டாங்க.
ஆனால் நீங்கள் ஒரு சீட்டை வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அப்கிரேடேஷன் ஆகணும், அந்த சீட்டு இது விர்ச்சுவல் வேக்கன்சி, அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்து புதுசாக நிற்பார். இல்லை ஏற்கனவே அலாட் ஆனவர் கேண்டிடேட் அந்த காலேஜுக்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பார். இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் வேக்கன்சி. விர்ச்சுவல் வேக்கன்சியில் பெருசாக ரியல் வேக்கன்சிஸ் கிடையாது, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, if the candidate allotted state mop-up round, he or she will join allotted college. கண்டிப்பாக நீங்கள் மாப்பப் ரவுண்ட், ஸ்டேட் மாப்பப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிடைச்சுன்னா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். டூரிங் மாப்பப் ரவுண்ட் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் சப்சிக்வெண்ட் ஸ்டே ரவுண்ட் ஆர் அடிஷ்னல் ரவுண்ட் இஃப் எனி. கண்டிப்பாக ஸ்டே ரவுண்டில் 1, 2 எக்ஸ்டென்ஷன், எப்படி சொல்கிறது, எக்ஸ்டெண்டட் ஸ்டே வேக்கன்சி அது மாதிரி நிறையா நடத்துவோம். ஆனால் நீங்கள் மாப்பப்பில் கலந்துக்கிட்டு ஒரு சீட்டை கொடுத்துட்டுனா அது பிடிஎஸ் சீட்டாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்ற விஷயத்த மறந்துடாது. ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரூல்ஸு. ஒருவேளை இந்த சீட்டில் எனக்கு கட் ஆஃப் ஏதாவது குறையுமா சார்? எந்த அளவுக்கு குறையும்? கவர்மெண்ட் கோட்டாவில், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், என்ஆர்ஐ கோட்டாவில் எந்த அளவுக்கு இருக்கும்? அது மாதிரி பார்க்க போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக போட்டிகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் செல்ஃப் ஃபினான்ஸுக்கு. சரிங்களா? செல்ஃப் ஃபினான்ஸ் சைட் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ரொம்பவே அதிகமான போட்டி இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நிறைய போட்டிகள் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா எக்கச்சக்கமான காம்படிஷன். என்ஆர்ஐ சீட்டுக்கும் போட்டிகள் இருக்குது. ஸோ போட்டிகள் இல்லாத எதுவுமே கிடையாது. பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து பெருசாக டீவியேஷன் வராதுன்னு தான் எனக்கு ஒரு கால்குலேஷன். பட் சில புள்ளி விவரங்கள்லாம் பார்த்து தேடிட்டே இருக்கிறோம். இதை பற்றி தேடுதல் இருக்கிற எந்த ஸ்டேட் பெற்றோராக இருக்கட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இதை பற்றி ஃபர்தராக நான் எங்கேயுமே தப்பு பண்ணக்கூடாது சார். நான் சென்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், யூபி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நீங்கள் சொல்லி தான் நான் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், டீம்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எங்கேயுமே என் பணத்தை இழக்கக்கூடாது, எங்கேயுமே பணத்தை இழக்கக்கூடாது. ஒரு 4 டேபிளேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணணும், இதில் போனால் எனக்கு என்ன இழப்பு, இங்கே போனால் என்ன இழப்பு, இங்கே நான் கிடைக்கலன்னா இங்கே என்ன பனிஷ்மெண்ட், ஒரு வேளை சென்டாக்கில் கிடச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும், இப்போ அங்கே நான் ஃபுல் பேமெண்ட் கட்டினா தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இங்கே வந்து நீங்கள் அலாட் ஆகிடுச்சுன்னா டெஃபரெண்டாக டெபாசிட்டை லூஸ் பண்ணிடுவீங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான பண இழப்புகளை தவிர்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகலாமா? அப்போ போகிறதா இருந்தாலும் எனக்கு கன்வீனியன்ஸாக தெரியணும். நாளைக்கு எல்லாத்தையும் இழந்த பிறகு எனக்கு தெரிய வரும்போது நான் ரொம்ப வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு சக்ஸஸிவான ரோடு மேப்பு, அடுத்து என்ன பண்ணலான்ற ஃபைனலாக இருக்கிற அந்த கடைசி சில நாட்கள் மிகவும் பிஸியாக இருந்தாலும் நிதானமாக இருந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம வழி நடத்துகிறோம். தாராளமாக வந்து பாருங்கள், ஃபர்தராக கேளுங்க, என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.